வணக்கம், நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய். நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மதி பாட்காஸ்ட். நம்ம எல்லாருமே கேட்ட ஒரு தமிழ் பாடல் தான். அந்த பாடலில் இந்த வரியும் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரின்னு சொல்லலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம். இது எவ்வளோ ஒரு மீனிங்ஃபுல்லான சாங்னா, அதாவது இந்த லைன் அப்படின்னா, ஒரு பூவுக்குள்ளே அவ்வளவு கனிகள் எங்கடா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம். அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் இருக்குது. அந்த வாழ்வியலை பாருங்களேன். ஒரு பூ பூக்குது, அந்த பூ மொட்டு ஆகி மலதாகி அது அப்படியே பூக்குது. அந்த பூவுக்குள்ளே மனமோ அதோட வருணமோ அல்லது அதோடக்குள்ளே இருக்கக்கூடிய தேனோ வண்டுகள் பூச்சிகள் தேனீக்களை இருக்குது. அந்த தேனி ஈர்க்கப்பட்ட தேனியானது அந்த பூவுக்கிட்ட அந்த பூவுக்குள்ளே இருக்கக்கூடிய தேனை நுகர்ந்து, அது மட்டும் நுகராமல் அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் இருக்கு இல்லையா, அதை தான் மேலே ஒட்டிக்கும். அது வாண்டடாக ஒட்டுறது இல்லை, பட் அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அது அந்த தேனியோட உடலில் ஒட்டி அதே தேனி இன்னொரு பூக்கிட்ட போய் அதே போலயே அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனை நுகர்ந்து எடுக்கும்போது அதோட உடலில் ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த மகரந்த தூளானது அந்த செடியில் ஒட்டிச்சு இல்லையா, அது இந்த செடியில் பட்டு அது மூலமாக கனி உருவாகுது. ஜஸ்ட் இமேஜின், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜின். இது தேனிக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தேனிக்கு தெரியவே தெரியாது. தேனியை பொறுத்த வரைக்கும் அது வருது, தேனை எடுக்குது, கூட்டு கொண்டு போகுது, மீண்டும் வருது, தேனை எடுக்குது, கூட்டு கொண்டு போகுது. அது டே டு டேன்னு சொல்லி ஒரு லைஃப் மட்டும் சைக்கிளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது சாகிற வரைக்கும் அந்த தேனிக்கு தெரியவே தெரியாது, தேனி பூச்சிக்கு தெரியவே தெரியாது நான் இவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவ்வளோதான் மனுஷனோட வாழ்க்கை. நீங்கள் நான் எல்லாருமே அவ்வளோதான். ஏன்னா நாமளும் தேனி பூச்சிகள் தான். நம்மளோட உண்மையான வேல்யூ என்ன, நம்ம உண்மையாலுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளோட வாழ்வியோட அழகியல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அது தெரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, தன்னோட வாழ்க்கையை மற்றவங்களுக்கு எவ்வளோ அன்பு செலுத்தும், எவ்வளோ அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அதோட வாழ்க்கையோட இம்பேக்டை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அன்பு செலுத்துங்க, அன்பு ஒன்றே கடவுள் சம்திங் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அன்பே சிவம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன மெல்லிய கோடு தான். அந்த மெல்லிய கோடை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னாவே அந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாறிடும். அந்த மெல்லிய கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது புரிஞ்சிக்க ரொம்ப 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 மைன்யூட்டான ஒரு பிரைன் வேணும் நமக்கு. ஒரு மாலை நேரத்தில் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பாருங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது முடிஞ்சால் விண்டோ சீட்டில் உட்காந்து பாருங்க. அப்படி விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு போகும்போது முடிஞ்சால் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி வைங்க. முடிஞ்சால் அந்த பேருந்து கவர்மெண்ட் பஸ், இந்த பச்சை கலரில் வண்டி இருக்குள்ள ஏடிஸா அந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள். அப்படி விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கும்போது கொஞ்சம் முடிஞ்சால் அந்த பஸ் ட்ராவல் பண்ணும்போது அந்த ரோட்டு ஓரத்தில் வாழக்கூடிய அந்த மக்களை அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்வியலை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே இந்த வாழ்வியலோட அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வேறு விதமாக புரியலாம். ஆனால் ஏதோ ஒன்று புரியும். நீங்கள் உண்மையாலுமே எவ்வளோ வேல்யூபிளான பர்சன் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஒரு 0.5% ஒரு சின்னதாக ஒரு கார்னரில் மொட்டு ஒன்று மலரும். இந்த வாழ்க்கை எவ்வளோ அழகானது இல்லை அப்படின்னு. உங்களுக்கு வாழ்க்கை வெறுப்பாக இருக்கும்போது உங்களுக்கு ஹைலி சஜஸ்ட் பண்ணுறது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணும்போது விண்டோ சீட்டில் உட்காருங்க. முடிஞ்சால் இளையராஜா பாட்டு கேளுங்களேன், தப்பு இல்லை. ஸோ நீங்களும் ஒரு தேனி பூச்சி தான், மறந்துடாதீங்க. அண்டு இன்னொரு பேடான ஒரு கம்பேரிசன் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாள். இன்றைக்கி லியோ படத்தோட ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பாடல் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பல டிபேட்ஸ் போயிட்டுருக்கு. ட்விட்டரில் 2 தரப்புக்கு சண்டை போய்கிட்டு இருக்கு. நான் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயந்தான், ஒருத்தரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் மேலே வெறுப்பு காட்டுறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். அது பண்ண வேண்டாம். அண்டு அந்த பாடல் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் இது போய் கேட்டு பாருங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் பேசுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கேன்.